நான் பார்த்ததில்லை, அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய அந்த இளமை, துடிப்பு, நடனம், பாடல், ஆஹா ஆஹா, அருமையான ஒரு பாடல். இந்த படம் அன்பேவா. அன்பேவா என்ற ஒரு ஜாலியான ஒரு அருமையான படம். ஏவிஎம் திரைப்படம் அன்றைக்கு பிரபலமான, இன்றைக்கும் கூட சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு பெரிய திரைப்பட கம்பெனியாக இருக்கக்கூடிய ஏவிஎம் அவர்கள் எத்தனையோ படங்களை தயாரித்திருந்தாலும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரே திரைப்படம் அன்பேவா மட்டும்தான் ஏவிஎம்காக. அதிலும் ஏசி திருலோகச்சந்தர் என்ற ஒரு அருமையான இயக்குனர். அந்த இயக்குனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் தான் அன்பேவா. வியர்க்கத்தக்க வெற்றியை தேடித்தந்து மகத்தான வெற்றியை பெற்ற திரைப்படம் அன்பேவா. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் படகோட்டி என்ற படத்திலே மீனவ மக்களுக்காக ஒரு அருமையான பாடலை புரட்சி தலைவர் அவர்கள் அந்த படத்திலே கொடுத்திருக்கிறார். இன்று கூட அந்த மீனவர்கள் பிரச்சனை இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அந்த காலத்திலேயே அவர்களுக்காக, அந்த மக்களுக்காக அவர் பாடிய இந்த பாடல் என்றும் நீங்காமல் நினைவில் இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். பாடலை தொடங்குகிறோம். உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ, தரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். தரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். தரை மேல் பிறக்க வைத்தார். கட்டிய மனைவி தொட்டிடில் பிள்ளை உறைவை கொடுத்தவர் அங்கே, அடைகடல் மீது அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல்தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார்.
கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ? தனியாய் வந்தோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ? ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை நிரப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். கரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் குளிக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தார். அருமையான பாடல். புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி. ஒரு அருமையான பாடல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி என்பதற்கு இந்த ஒரு பாடலே உதாரணம். அவர் பாடிய இந்த பாடல் அந்த மீனவ இன மக்களுக்காகவே பாடிய பாடலாக மட்டுமல்ல, அவரும் ஒரு மீனவனாக வாழ்ந்திருக்கிறார் அந்த திரைப்படத்திலே என்பதை சொல்லாமல் சொன்ன பாடல். கரைமேல் இருக்க வைத்தான் எங்களுடைய மனைவிகளை, ஆனால் அவர்களை நாங்கள் திரும்பி வரும் வரை கண்ணீரிலேயே குளிக்க வைத்தான். இந்த வெள்ளி நிலா விளக்காய் எரியும் இந்த கடல்தான் நாங்கள் இருக்கும் வீடு. வெள்ளி நிலா விளக்காய் எரியும் இந்த கடல்தான் எங்கள் வீடு. ஒரு நாள் போவோம் ஒரு நாள் வருவோம், என்றோ ஒரு நாள் போவோம் என்றோ ஒரு நாள் வருவோம். வருவதும் வராததும் இறைவன் கையிலே இருக்கிறது. கடலுக்கு சென்றால் திரும்பி உயிரோடு இல்லத்திற்கு செல்வோமா அல்லது கடலோடு போவோமா என்று சொல்லி அருமையான அந்த பாடலை, மீனவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை சரித்திரத்தை சொல்லி இருப்பார். இன்றைக்கு கூட அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை தினந்தோறும் இதே நிலைதான். கடலுக்கு சென்று மீனோடு திரும்பி வந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி, கடலுக்கு சென்று மீன் இல்லாமல் ஆறும் இல்லாமல் போனால் துக்கம்தான் என்பதை சொல்லாமல் சொல்லி ஒரு அருமையான பாடலை கேட்கும். இனி அடுத்த பாடல், ஒரு அருமையான பாடல் பாடப்போகிறேன் என்கிறார். அந்த பாடல் என்ன பாடல் என்று நான் சொல்வதை விட இவரே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சொல்லுங்க சார், என்ன பாடல்? இயற்கையோடு ஒன்றிய இந்த அருமையான பாடல் ஓடும் மேகங்களே என்ற அருமையான ஒரு பாடல். ஓடும் மேகங்களே புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இணைந்த முதல் திரைப்படம் 1000ல் ஒருவன் என்ற திரைப்படத்திலே இருந்து எழுந்த இந்த இனிமையான பாடல் புரட்சி தலைவருடைய அந்த தேகத்தை அப்படியே காண்பிக்கின்ற அந்த அழகான தோற்றத்தில் இருக்கும் இந்த பாடல். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ.
நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன். நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன். நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். ஆடுகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, பாடுவதே என் பாடு. இதில் நான் அந்தமா என்றும் நாடுவதெங்கே கூறு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் விழிக்கையிலே அலைந்திருக்கும் அந்த நிலவு. ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் அந்நிலவு, உலகமெல்லாம் விழிக்கையிலே அழுதிருக்கும் என் நிலவு. பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலை யார் மனம் தேடும். இதில் நான் நந்தமா என்றும் ஆடுவதெங்கே கூறு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. நன்றி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் முதல் முறையாக இணைந்து நடித்த இந்த திரைப்படம் 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் வெளியிடப்பட்டு எல்லா பகுதிகளிலும் ஓடி ரசிகனுடைய உள்ளங்களை கவர்ந்து அன்றைக்கு P.R. பந்தலு அவர்கள் தயாரித்து இயக்கிய இந்த திரைப்படம், அன்றைக்கு P.R. பந்தலு அவர்கள் கர்ணன் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து அந்த கர்ணன் திரைப்படம் சரியாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாத காரணத்தால் பணத்தால் கடனால் துன்பப்பட்டு துயர்பட்டு கொண்டிருந்த P.R. பந்தலு அவர்களுக்கு புரட்சி தலைவனுடைய இந்த 1000ல் ஒருவன் மகத்தான வெற்றியை தந்ததற்கு பிறகு பத்திரிகையெல்லாம் அன்றைக்கு செய்திகளை வெளியிட்டது. கடன் மழையில் நனைந்து கொண்டிருந்த P.R. பந்தலு அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம் வெளிவந்து பணம் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த அளவுக்கு மகத்தான வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்திலே இருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டோம். இனி அடுத்த பாடல் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன் நிலவு ஒரு பெண்ணாய். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 1973ஆம் ஆண்டு வெளிவந்து தமிழகத்தையே கலக்கிய ஒரு திரைப்படம். அன்றைக்கு எக்ஸ்போ 70 என்று உலக பொருட்காட்சி நடந்ததை, ஜப்பானில் நடந்த ஒரு பொருட்காட்சியிலேயே சென்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
படக்குழுவினரோடு சென்று திறமையாக படத்தை இயக்கியிருப்பார். அவர்தான் படத்தின் தயாரிப்பாளர், அவர்தான் படத்தினுடைய இயக்குனர். அதிலே இருந்து ஒரு அருமையான பாடலை இப்போது பாடப் போகிறார். உலகம் சுற்றும் வாலிபனிலிருந்து நிலவு ஒரு பெண்ணாகி என்ற ஒரு அருமையான பாடல். இந்த இனிமையான பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகே, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, மாதுளையின் பூ போலே மயங்குகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மயங்குகின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளும், குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில், குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் தேன் சுவைதான் தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. பவளமென விரல் நகம், பசுந்தளி போல் வளைக்கரம், தேன்கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ, ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ, ஆழ்கடலில் நீள்கழுத்து அமைந்தவளோ, வாழிசையின் ஒலியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, மாதுளையின் பூ போலே மயங்குகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மயங்குகின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. ஒரு அருமையான பாடல். இறுதி பாடலாக நமது நீலமலை தொலைக்காட்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற இந்த திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அருமையான வரிகளை டி.எம். சௌந்தரராஜனுடைய கணீர் குரலிலே மெலோடினாக பாடிய இந்த அருமையான பாடல். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதுகின்ற போது வரிக்கு வரி தத்துவத்தை சொல்லியிருப்பார், வரிக்கு வரி பெண்களை வர்ணித்திருப்பான். வாழைத்தண்டு போல் கால்களோ, அந்த வாழைத்தண்டு கால்களிலே கருப்பான ஒரு மச்சம் இருக்கிறது என்பதை கூட
அழகாக தன்னுடைய கவிதை வரியிலே நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் போல் அவள் இடம் மாறுகின்ற இதரோ என்று அருமையான பாடலை பாடியிருப்பான். இப்படிப்பட்ட அருமையான பாடல்களை எல்லாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளாக 102வது பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தமிழக மக்களுக்காக, புரட்சி தலைவருடைய ரசிகர்களுக்காக, புரட்சி தலைவருடைய பக்தர்களுக்காக, புரட்சி தலைவரை இன்றைக்கு மனதில் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சி வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சியிலே ஜே தேவராஜ் அவர்கள் பாடுகின்ற பாடல்களை தந்திருக்கிறோம். தொடர்ந்து நீலமலை தொலைக்காட்சியிலே இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அழகான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கு அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இன்னும் காலங்களில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பாடலை நீங்கள் கேட்கலாம், கேட்டு மகிழலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த நீலமலை தொலைக்காட்சியின் உரிமையாளர் திரு ஹஸ்ரத் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு முதல் நிகழ்ச்சி. அதற்கு ஆதரவு தந்து என்னை அழைத்து இங்கு பாட வைத்ததற்கு நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாடிய பாடல்களில் பிழைகள் இருந்தால் பொறுத்தருக. அடுத்து வரும் தொடர்களில் கண்டிப்பாக மிக சிறப்பாக பாட நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 102வது பிறந்தநாள் விழாவிலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கிய தேவராஜ் அவர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியை அவரோடு பகிர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வழங்குவதற்கு நீலமலை தொலைக்காட்சி முன்வருகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பாடிய அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஒளிபதிப்பு செய்து இந்த நிகழ்ச்சியை கணினியை கையாண்டு வழங்கக்கூடிய திரு கெவின் அவர்களுக்கும் அஜீஸ் தாரிக் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து அவர்களோடு நன்றி கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில் வணக்கம்.